டைரக்டர்ல கூட ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கலாம், ஒரு அகங்காரம் இருக்கலாம், ஒரு திமிர் இருக்கலாம், ஒரு பேராசை இருக்கலாம். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இது வரைக்கும் எனக்கு சம்பளம் கொடுக்கல, இந்த படத்தை நிப்பாட்டுங்கன்னு நிறைய யூனியன் சொல்லியிருப்பாங்க. அசிஸ்டன்ட் யூனியன் யாரும் சொல்லியிருக்காங்களா? அப்படி கேள்விப்பட்டது. ஏன்னா அவன் பியூர்னா, அவன் வந்து இஸ் சோ பியூர். அவனுக்கு வந்து இதனால அவனுக்கு நல்லது நடக்குதா இல்லையா இது அவன் தன் படமா பார்ப்பான். வேற நீங்க இப்போ ஒரு ஃபிளாப் படம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா ஓட்டி தள்ளுன ஃபிளாப் படத்துல கூட அந்த டெக்னீஷியன் வந்து அப்படியே மாறிடுவார். அவருக்கு அந்த பேர் அட்டாச் ஆகுது, அந்த டைரக்டர் ஆகும். சமீபத்தில் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, நான் பேர் சொல்லுவேன். ஆனா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அவ்வளவு அஃபெக்ட் பண்ணும். அவன் போய் அவங்க வீட்டுல போய் அவங்க சொந்தக்காரங்க கிட்ட போய் இந்த படத்துல வேலை செஞ்சு சொல்ல முடியாது. அதனால அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மோஸ்ட் பியூரஸ்ட் கேரக்டர்னால அது நம்ம வச்சோம். பிளஸ் நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறனால நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம். அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது உங்களுக்கு அடுத்து சாப்பிடுவோமா இல்லையான்றது தெரியாது. இந்த மாச கடைசியில நீங்க வாட்ஸ்அப்ல வந்து லாஸ்டா யாருக்கு காசு கேட்கணும்னு நம்ம யோசிப்போம். இவ்வளவும் இருந்துட்டு அவன் போய் தவறு செய்யாம ஒரு அக தூய்மையுடன் ஒரு வேலை பார்க்கறான் இல்லைன்னா, அதாவது அவனுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அவன் ஐடில வேலை செஞ்சிருக்கலாம், அவன் வந்து எதுல வேணா வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா ஜொமேட்டோல போய் டெலிவரி பண்ணுவானோ தவிர இதை விட்டு வெளியே போக மாட்டேன்னு அந்த ஒரு அது வந்து எனக்கு அந்த ஃபீல்